அரசியலமைப்பு சட்டத்தோட உறுப்பு 348 கிளாஸ் 2 படி நம்மளுடைய அந்தந்த மாநிலத்தோட ஆட்சி மொழியை வந்து அந்தந்த ஹைகோர்ட்டில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து அறிவிக்கலாம். அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் முன் ஒப்புதலோட ஆளுநர் வந்து அதற்கான கையெழுத்து வந்து போடலாம். அதுபடி நம்மளோட 2006 நம்ம தமிழ்நாட்டோட அசம்பிளியில் இருந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றி அனுப்புனாங்க. ஆனால் அதுக்கான ஒப்புதல் இன்னும் தரவே இல்லை. ஆனால் நம்மளுடைய இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்த 18 நாள்லேயே ஹிந்தி வந்து ராஜஸ்தானோட ஹைகோர்ட்டில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் இங்கெல்லாம் வந்து ஹிந்திக்கு வந்து அந்த ஹிந்தியை வந்து அந்தந்த ஹைகோர்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே வந்து கேஸ் அந்த இதில் ஃபைல் பண்ணிக்கலாம். ஹிந்திலேயே வந்து ஆர்கியூ பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 348 கிளாஸ் 2 பிரிவு வந்து வெறும் ஹிந்தி மொழிக்காக மட்டுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை தவிர்த்து வேறு எந்த மொழிக்குமே வந்து அந்தந்த மாநிலத்தோட ஹைகோர்ட்டில் பேசுறதுக்கான அனுமதியை வந்து கொடுக்கல. இதுபடி நம்மளோட தமிழ்நாட்டிலே வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க, சத்தீஸ்கரில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி வந்து அவர் வந்து குஜராத்தோட சிஎம்மாக இருக்கிறப்ப அங்கேயே வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறப்ப அங்கேயே வந்து ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பாஸ் பண்ண யாருக்குமே வந்து ஒப்புதல் வந்து கொடுக்கப்படவே இல்லை. அதை தொடர்ந்து இந்த வழக்கறிஞர்கள் வந்து இப்போ 17ஆம் தேதி வந்து டெல்லியில் போய் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று வந்து அட்டன் பண்ணாங்க. அங்கே அட்டன் பண்ணி நம்ம தமிழை வந்து தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சு நான் கண்டிப்பாக நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழ் வந்து வழக்காடு மொழியாக வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக போராட்டம் வந்து தொடர் பட்டினி போராட்டத்தில் வந்து இருக்காங்க. நேற்று 28ஆம் தேதி தொடங்கின போராட்டம் இன்றைக்கி வந்து தொடருது. இவங்களுடைய போராட்டத்தை வந்து நாங்கள் வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பு ஆகிய நாங்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்கிறோம். நாங்கள் இந்த உண்ணாவிரதத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நம்மளுடைய சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் அனுமதி கடிதம் வந்து கொடுத்து அவங்களுக்கு எங்களுக்கான பதில் எதுவுமே வந்து சொல்லாமல் நேற்று நைட்டு தான் வந்து எங்களுக்கு வந்து உங்களுக்கான அந்த அனுமதி கடிதத்தை வந்து ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப லேட்டாக எங்களுக்கு சொன்னதுனால எங்களுக்கு வேறு வழி தெரில. இன்றைக்கி காலை நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் வந்து பேரணிக்கு வர விரும்பலை. சரி, அவங்க அனுமதி கொடுக்கல, பேரணி வர வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் மாணவர்கள்லாம் கூட்டமாக வந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள் வந்து பார்த்து ஆதரவு மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லி வந்தோம். ஆனால் அதுக்கு எங்களை வந்து விடலை. ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தி எல்லாத்தையும் நுப்பாட்டி அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்து பாதியாக பிரித்து அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு. அதான் எங்களுக்கும் தெரியல ஏன் ஒன்றா வர விட முடியாது. அதுவும் போக இந்த நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இந்த ரெசல்யூஷனை வந்து ஆதரிக்க தான் செய்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஆதரிக்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே இதை வந்து விரும்புகிறப்போ இதுக்கு எதிரி யாருமே கிடையாது. அது ஏன் எதிர்க்காங்கன்னு தெரியல. இதில் ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்டு தான் வர போகிறோம். இதுக்கு முன்னாடி வெறும் 400 மீட்டர் தான் இருக்குது. இந்த 400 மீட்டருக்குமே அவங்களுக்காக பாதுகாப்பு அவங்களால கொடுக்க முடியலை அப்படின்னா அது என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்கிறது எங்கிட்ட காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சட்ட மாணவர்கள் கூட்டமைப்புன்னு கூடியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்குள்ளேயே சில சமூக விரோதி அதாவது தேவையில்லாத நோக்கத்தில் உள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட உளவுத்துறை இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்லேயே 450 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸில் இருந்து கண்டிப்பாக ஒரு ஆள் உள்ளே இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப கல்லூரியிலேருந்து கால் வந்துச்சு. அந்த காலில் கண்டிப்பாக அவங்களும் இருந்திருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் சொல்லி எங்கிட்ட பேசியிருப்பாங்க. பேசி அவங்களுக்கு எல்லா தகவலுமே அவங்களுக்கு போயிருக்கும். அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்க எதுவுமே பண்ணாமல் கடைசி அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த காரணங்கிறது அவங்களோட தோல்வி தான். ஏன்னா அவங்க ஈஸியாக ஒரு 400 மீட்டருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். இது எத்தனை பேர் பார்ப்பீங்க பார்க்க மாட்டீங்களான்னு தெரியாது. ஆனால் என்னோட சீனியர் அண்ணா ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி தான் இல்லை, எதுவுமே பெருசாக ஒன்றும் இல்லை. கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆர்டிகல் 348 சப்கிளாஸ் 2 படி எந்தெந்த ஸ்டேட்டில் அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் படி வாதாடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஒரு சில மாநிலங்கள்லாம் கேட்டிருக்காங்க, குஜராத்தும் கேட்டிருக்காங்க. இத்தனை எல்லா இடத்துலையும் கேட்டு இதுக்கான எந்த ஒரு பதிலுமே வரல. ஆனால் அதே சமயம் ஹிந்தி வந்து ரீஜனல் லாங்குவேஜாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து மத்திய பிரதேஷ்லையும் ஒரு சில ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் கொண்டு வந்திருக்காங்க இதில் 26/1/1965 இந்த கேபினெட் மிஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்ன விஷயம், ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜ்லையும் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட தாய்மொழியில் வாதாடிக்கலாங்கிறதுக்கு பாஸ் பண்ணலாம். அதாவது டிகிரி பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டோட ஒப்புரலையும் கவர்னரோட ஒப்புரையும் வாங்குறப்ப நம்ம தான் இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லாருமே போராடுறோம், எல்லாருமே கேட்குறோம். ஆனால் இதுக்கான எந்த பதிலும் ஏன் வரேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. கொடுக்கலாம்ல, ஏன்னா சாமானியர்களுக்கு எப்படி புரியும்? நாங்களே இங்கிலீஷ் படித்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து இத்தனை வருஷமாக இருந்தோம், எங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜெல்லாம் இல்லை. நானே ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் அதே சமயம் அப்படி இருக்கப்போ சாதாரணமாக இல்லை, நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கூட வரப்போ இங்கிலீஷில் முழுக்க ஹைகோர்ட்டில் வரோம்னா எப்படி அவங்களுக்கு புரியும்? நிஜமாக எங்களுக்கு தெரியல. தமிழில் வக்கரில் என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு இதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான், கொண்டு வரலாம்ல, கொண்டு வாங்க தயவு செஞ்சு. விஷயம் அதை வந்து இது நடத்துறதே பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம்.
அதை வந்து இப்போ சீக்கிரமாக கவர்மெண்ட்டோ இல்லை வந்து கோர்ட்டோ வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நிறைய மாணவர்களும் வருங்காலத்தை அட்வொகேட்ஸும் இன்னும் இருக்கிற இப்போ ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ்க்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இது முக்கியமாக யாருக்கு பயனடையும்னா வந்துட்டு ஏழை எளிய மக்கள். அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா அட்வொகேட்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது. ஒரு கோர்ட்டில் போகிறாங்க, இங்கிலீஷ்லேயே வாதாடிட்டு இருக்காங்க, என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, ஆனால் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியாமல் நான் உட்காந்துட்டு இருப்பேன். சொல்கிறது தலையை ஆம்னா ஆமாம் இல்லைன்னா இல்லை, அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு புரியுதே இல்லை, என்ன நடத்துகிறாங்கன்றதே புரியல, ஒரு தெளிவே இல்லாமல் இருக்குது. இது வந்து தமிழ்லேயே ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்கன்னா அது வந்து ஏழை மக்களுக்கும் இன்னும் கிராமப்புற மக்களுக்கும் வசதி வாய்ப்பு இல்லாத மக்களுக்கும் வந்து புரியும். அது இல்லாத வந்துட்டு இன்னும் என்னென்னா தாய்மொழியை நம்ம சொல்லும் போது தான் நம்மளை வந்து எதை நம்ம சொல்ல வரோன்றதை இன்னும் தெளிவாகவும் சொல்ல முடியும். எது முக்கியம், நம்ம வந்து மொழி முக்கியம் கிடையாது, நம்ம வந்து சொல்கிற கருத்து வாதம் வைக்கிறதும் அது எதிர்த்து என்ன பேசுகிறோன்றது தான் முக்கியம். ஒரு கோர்ட்டில் வந்து அதை வச்சா ஜட்மெண்ட் தராங்களே தவிர ஜட்மெண்ட் வந்து நீ நல்லா இங்கிலீஷ் பேசிட்ட அதனால உனக்கு ஜட்மெண்ட் அது கிடையாது. உன் பக்கம் நியாயம் இருக்கா, உன் பக்கம் தவறு இருக்கா, அதை தான் கோர்ட்டில் பார்ப்பாங்க. ஸோ அது பார்க்குறப்ப எதுக்கு ஒரு மொழி வந்து ஒரு தடையாக வருது, அதை வந்து நீக்கணும்னு சொல்லி இது பண்ணுறோம்.